வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ மோட்டோ விலாகிங். இப்போ நாம் ரீசெண்டாக சரி அப்படியே போனோமே, இதை ஒரு மோட்டோ விலாகிங்காக எடுத்து போடாட்டி என்ன அப்படின்ட்டு சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு வரும். அந்த 1 கிலோமீட்ரு சரி எதுக்கு நம்ம இந்த க்ரீனிஷாக இருக்கிறத வேஸ்ட்டு பண்ணணுமே, இயற்கையை எல்லோரும் ரசிக்கட்டுமே அப்படின்ட்டு நம்ம போட்ட இடம்தான் இந்த ஏமூர். அதாவது தாந்தனி மலை ரோட்டில் இருந்து ஏமூர் போகிற வழி ரொம்ப பசுமையாக இருக்குங்க. அதுவும் இந்த இப்போ ரெய்னி சீசன் முடிச்சு இந்த சம்மர் சீசனில் நல்லாவே இருக்குது. பச்சை பசேர்னு இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சதில் ரொம்ப இயற்கையாக மாறிடுச்சு. பூமியெல்லாம் பச்சை பச்சேன்னு ஆயிடுச்சு. அதில் ஒரு இடம்தான் இந்த ஏமூர். அதாவது தாந்தோணி மலை ரோட்டில் இருந்து ஏமூர் போகிற வழி இது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலோ பின்னாடி, அதாவது தாந்தோணி மலை பின்னாடியே போயிட்டுருக்கோம். தாந்தோணி மலையோட முக்கியமான ஒரு தலைவர் ஸ்டைலோ தலைவர். ஸ்டைலோ ஃபோட்டோகிராஃபர்னு கேட்டிங்கன்னா தெரியாத ஆளே இல்லை தாந்தோணி மலையில். அப்படி ஒருத்தர் தான் நம்ம வெள்ளை சட்டை போட்டு போயிட்டுருக்கவர். இப்போ ஒரு திரும்பி லுக் விடுவார் பாருங்க, சொன்னனாலையா. அவனை கணிக்காதவங்க ஊரில் இருக்கவே முடியாதுங்க. பெரிய ஆள் அவர். பார்த்தீங்கன்னா புல்லட்டில் போயிட்டுருப்பார், புல்லட் ராஜாங்கிற மாதிரி அவர். அந்த மாதிரி நம்ம அப்படியே ஜாலியாக போய்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி ஜாலியாக பயணம் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் அப்படியே என்னென்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷூட். அதாவது ஒரு பைக்கோட ஃபோட்டோஷூட் நடக்கிறது, என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன பேசுவாங்க, அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. போலீஸே வந்துருச்சு இவங்க பண்ண அலப்புறையில் சர்வீஸ் ரோட்டில். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நியாயமாக பேசுவாங்க, கழுத்து இருப்பாங்கன்ட்டு வீடியோ எடுக்கலை. அதனால் டக்குன்னு போலீஸும் போயிடுச்சு. இது நம்ம முதல் லொக்கேஷன். இங்கே தான் நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் பேச போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க. பார்த்துட்டு வாங்க அப்படியே பேசலாம். வெல்கம் டு ஸ்ரீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாய்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள், 2018 மாடல். 18 மாடல் வருமா? 2018 மாடல் ராயல் என்ஃபீல்டு நம்மளுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரித்திகோடது இருக்குது. ரித்திகோடது எங்கே பாருங்கள், அது ரித்திக் ஓனர்கிட்ட கேட்டுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் கீழே தரேன், ரித்திக் ஓனர்கிட்ட கேட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இங்கேப்பா ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காரு பாருங்கள் ரித்திக்குன்ட்டு. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடுதோ அவ்வளோ ரித்திக்கும் ஓடி இருப்பார். ஓட்டிட்டு போனதே அவர் தான் ஓட்டிகிட்டு போயிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கார் நிற்கிது. கார் யாருதுரா? நம்மளது பேர் என்ன? தெமாரியா? கார் பேர் கேட்கலாடா, உன் பேர்ரா? விசாந்தோட கார் இது. வாங்க. இப்போ நீங்கள் இதுவரையும் பார்த்தது சும்மா நாங்கள் எல்லாம் மீட் பண்ண ஒரு இடம் போட்டது. அந்த இடத்துல நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் மீட் பண்ணிட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு நம்ம தம்பி அப்படியே முன்னாடி போனாப்புலாம், நம்ம அப்படியே பின்னாடி போனோம். நம்ம வண்டிலாம் ஒரு வண்டிக்கு ஈடு கொடுக்காது, அதனால் நம்ம பொறுமையாக போய்கிட்டோம். வண்டியை முதல்ல நிப்பாட்டி முறுக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்டைலோ ரெடி ஆகிட்டார் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. பாலத்துக்கு கீழே சர்வீஸ் ரோட்டை இடைஞ்சல் பண்ணுறது உங்களுக்கு கேஸு. 6 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும் உங்களுக்கு. அடுத்தது அஸ்வந்த் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு. அங்கிட்டு ஸ்டைலோ, இங்கிட்டு அஸ்வந்த். எல்லாருமே சர்வீஸ் ரோட்டை பிளாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சது ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் போலீஸ்க்கெலாம் ஷேர் பண்ண வச்சுருங்க. இவரெலாம் பார்த்தீங்கன்னா தாந்தோணி மலையில் பெரிய ஆள். ஸ்டைலோ கெத்தான என்ட்ரி கொடுங்க. லே இப்படிலாம் பண்ணாரா ஃபோட்டோ ஷூட்டில்? பெட்ரோல் எவ்வளோ கட்டாங்க மாமா? அங்கேயே வாடா, நல்லா இருக்குடாங்க, நல்லா இருக்குடா, அங்கேயே வாடா.
பெட்ரோல் இல்லாம என்னத்துக்குடா வண்டி ஓட்டுறாளே? பெட்ரோல் வச்சுனா இதுல போட்டோ எடுக்க முடியாதுடா. சரி மச்சான் ஐபோன் கவினோட ஐபோன் கொடுங்க. டேய் அவன் வண்டி டேய் என் வண்டி பின்னாடி நிக்கணுமா? டேய் என் வண்டி பின்னாடி நிக்கணுமா? முறுக்கற ஒரே ஒரு கிளிப்டா. நீ முறுக்கணும், என் வண்டி பின்னாடி நிக்கணும். டேய் அது எகத்தலமா பாக்குறான் மாப்ள. டேய் நீ மைனர் செயின் போட்டுருந்தா நாங்க பயந்துருவோமாலே. இங்க வா டேய் அங்க ஒண்ணு அங்க கண்டுக்கல, அப்புறம் ஏன் இப்படி அப்படிங்கற? எங்கடா போறங்க? அடுத்து நம்ம கவின RX வண்டி வேற லெவல். மச்சான் டேய் நீ ஒருத்தன்டா. நான் ஒருத்தன் தான். ஸ்ரீ லாக்ஸ் போடு. நான் அவ்வளோதான். டேய் TTF அடுத்தது நீ தான் தம்பி. ஸ்டேஷன் போக ரெடியாரு. டேய் ஸ்டைலோ நீ ஒரு முறுக்க எங்க ரெண்டு வண்டி பின்னாடி நிக்கணுமா? ஏன்டா பின்னாடி போடுற? எப்படிதான் இருந்தாலும் கெத்தா நிக்குதா இல்லையா? அதான் மேட்ரு. நின்னுங்க நம்ம ரித்திக் வண்டி காட்டிடலாம், அப்புறம் கோச்சு பண்ண நினைப்பேன். அவனுக்கு வீடியோ எடுத்து தந்துட்டேன்டா அங்க போயிட்டு. இங்க நிப்பாட்டுறா, நீ ஏன்டா அங்க இங்க போறான்? அவன் தான் மச்சி குழப்பி விட்டான். டேய் நீ நேரா நிப்பாட்டுறா. மச்சான் அதனால தானே டக்குன்னு எடுக்கலாங்க. நீ ஃபுல்லா இங்க சைடு திருப்புடா, திருப்பிட்டு ரிவர்ஸ் போடா. ஃபுல்லா திருப்புடா. டேய் ஃபுல்லா திருப்புடா. திருப்புடா ஸ்டீரிங் தான்டா கட்டுறேன். ஏய் இறா இது மாதிரி இறா. டேய் நீ பின்னாடி இதே மாதிரி தான் எடுக்கணும். ஆனா பெர்ஃபெக்ட் கார் வருதுடா மச்சான். டேய் இவனதே கார் தான்டா வருது. டேய் வண்டி வருதுடா. டேய் விசாந்தே டேய் வண்டி அவன் எக்ஸல் தான்டா ஓரமா போய் பாண்டா. டேய் மச்சான் டேய் போடா மச்சான் போட போறாங்கடா மச்சான். கேஸ் போட்டு வரலாம். போலீஸ்கார வந்தானே எல்லா வண்டி கேஸ் போடு. காட்ரோட வந்துச்சு அவ்வளவுதான். டேய் அன்னியா எடுத்துட்டாங்க. டேய் கேஸ்காரங்களே நம்ம தான்டா. இல்லை இங்க பாரு, கொஞ்சம் இப்படி வந்து இப்படி வா, அவ்வளவுதான். கொஞ்சம் இப்படி வந்து இப்படி வாடா. லே ஒண்ணுமே இல்லடா. டே இங்க பாருடா. லே ஒரு கிளிப் தான்டா கேட்டேன் அவங்கள. டேய் லே இங்க பாரு. லே லே நான் நிப்பாட்டா. அதான்டா இங்க பாரு, முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் மட்டும் யூட்டர்ன் போட்டு என் வண்டி பின்னாடி நிறுத்த, அவன் RX பின்னாடி நிறுத்திட்டான். அவ்வளவுதான், வண்டி அது பாட்டு போய்க்கும். அண்ணனுக்கு வழிவிடு. அப்படியே நேராக்குடா. ஸ்டைலோ கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தவறான விஷயம் இதெல்லாம். அவ்வளவுதான்டா. அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டைலோட விடுறா. அதான் சொல்லிட்டோம், என்னதான் இருந்தாலும் நீ கருப்பா தான் தெரியுற. பாத்தீங்கன்னா சவுண்டே வராம முறுக்கிறது அவன் ஒருத்தன் தான். தாந்தோணி மலை ஸ்டைலோ. ஆனா நல்லா இருக்குடா மச்சான் வீடியோ. ஆனா எனக்கு வந்து இந்த இடத்துல டார்க் அடிக்கிற மாட்டேன். அது அங்க போய் சரி இங்க இருக்கிற எடுத்துட்டு அந்த கடைசியால தான் வெயிலுக்கு போலாம்னா தெரியுது. ஸ்டைல இப்ப தெரியுறடா நல்லா ஒயிட்டாடே. அப்ப இங்கிட்டு வந்து பாரு மச்சான், போட்டோ ஒண்ணுடா. டேய் தம்பி டேய் இங்க நல்லா தெரியுதுடா. பாத்தியாலியா? ஐயோடா கேமராமேன். அப்படியே ஏறா. இவன் முறுக்குடா, வண்டியே முறுக்குடா. டேய் அண்ணாடா என்னதான் கண்டு வந்தாலும் கருப்பாயிடுறாரா. டேய் முறுக்குடா, நேரா பாத்து. டேய் ஓரமா வாங்கடா. வண்டிக்கு இடஞ்சூர் இல்லாம. ஓகேவா? நான் சொல்லும்போது நீ பாட்டு பிரேக் ஒன்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் போ. இந்த பக்கம் ஸ்டைலோ. ஓகே நீ பாட்டியா.
வேற லெவல்ல ஓட்டி இருக்காரு ஸ்டைலோ. அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். குதிச்சு வருதுங்க பின்னாடி. வேற லெவல்ல ஓட்டிருங்க ஸ்டைலோ. இவர் தான் அவர். பார்த்தீங்கன்னா அடுத்த பார்க்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு வண்டி. அடுத்த ஷூட்டிங்க்கு அங்கேருந்து ஒரு வண்டி வரணும். அங்கே நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கான் ரித்திக்கு. ஐடிங் கார்டு விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க 2 மாப்பிள்ளையும். பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் நம்மளுது மட்டும் போடாமல் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அடேங்கப்பா. ஓகே எடுத்தாச்சு. எடுத்து 2 பேரும் நெஞ்சில கரப்பா முச்சு போடுறா பூரா ஓடுது. கடைசியா போட்டோ எடுக்க நிக்கிறோம். பாத்தீங்கன்னா வருதா அப்படியே என்கிட்ட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கை காலுக்கு ஒரு நீ எங்க வச்சிருக்க? ஆன் பண்ற மச்சான் வர பேசிட்டே இருந்தா காலெல்லாம் தரையில போடணும் மச்சான். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா? ஏதாச்சும் பண்ணிருக்கியா? லே வீடியோ மச்சான் உம்சர இல்லடா இரா பிரைட்னஸ் குறை. இது வந்து மச்சான் ஆனா கண்ணாடி என்னோடது. சூப்பரா இருக்கா? சார்ஜ் 18 தான் இருக்கு.